हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधा कृष्णा सखीஸ், கோவர்தன பரிக்கிரமால இருக்கும். இப்போ கோபால் மணிப்பூர் மந்திர் இதை பற்றி பார்ப்போம். இதுலேருந்து ஆரம்பிப்போம். இது ரொம்ப விசேஷமான மந்திர். ஒரு விரஜவாசியினுடைய வீட்டில் ஒரு லட்டு கோபால் விக்கிரகம், அதுக்கு ரொம்ப அற்புதமாக பூஜை பண்ணுவார். அப்படி பண்ணிட்டு இருந்தார். பகவான் என்ன பண்ணா, இந்த மணிப்பூர் நரேஷ் சடேச்சந்துன்னு அவருடைய பேர், அவருடைய சொப்பனத்தில் போய் இந்த ராதா குண்டு கரையில் நீ எனக்காக ஒரு கோயில் கட்டணும், கட்டுறதோடு இல்லாமல் அந்த சூரிய கிரணம் பூரா அந்த கோயிலுக்குள்ளே விழணும், அங்கேயே உட்காந்துட்டு ராதா குண்டை தரிசனம் பண்ணுற மாதிரியும் இருக்கணும், இப்படி ஒரு கோயில் எனக்கு கட்டி கொடு அப்படின்னு போய் அந்த ராஜா கிட்ட கேட்க, அப்புறம் அந்த ராஜா அந்த கோயிலை கட்டினார். 1994 அந்த கோயிலை ஸ்வரூப தாமோதரிடம் அதுக்கப்புறம் அந்த கோயிலை ஒப்படைச்சார் அந்த சேவா மகாராஜ். அந்த சேவாவை அந்த மகாராஜ் பண்ணிட்டு இருந்தார். அந்த இப்போ பக்த ஜனங்கள் பண்ணுறா. இங்கேயே ஸ்வரூப தாமோதரருடைய சமாதியும் இருக்குது. இந்த கோபால் மணிப்பூர் மந்திர் என்னன்னா இருக்கும் இது பார்க்குறதுக்கு, ராதா குண்ட் பக்கத்துலேயே. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மாலியாரி குண்ட். மாலியாரி குண்ட் என்ன அப்படின்னா, கோவர்தன பரிக்கிரமால இந்த ராதா குண்டத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த மாலியாரி குண்டம். இங்கேருந்து ராதா குண்டம் போனோம் அப்படின்னா ராதா குஞ்ச பிஹாரி ஆலயம் வரும். அதுக்கப்புறம் கோவர்தன பரிக்கிரமா பாதையும் வரும் ஒரு 100 அடியிலேயே. இங்கே என்ன இந்த 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 இடத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா, தீபாவளி உற்சவம் கொண்டாடணும். அதுக்காக கோபிகைகள்லாம் சேர்ந்து உட்காந்துட்டு முத்து மாலை கட்டின்னு இருந்தா. அப்போ கிருஷ்ணன் அங்கே போய் அவட்ட போய் எனக்கும் கொஞ்சம் முத்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். கேட்டவுடனே கோபிகைகள் அவன் பேசுறத கேட்டு ஒரே சிரிக்கிறா. எல்லாரும் உனக்கு எதுக்கு முத்து இல்லை அப்படின்னு கேட்குறா. இல்லை, எனக்கு ரொம்ப பிரியமான 2 பசு இருக்குது, அந்த பசுமாடுக்கு அந்த முத்து மாலை நான் போடணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் எனக்கு இதை கொடுக்க முடியுமா அப்படின்னு திரும்பி கேட்குறான் அழகா. கேட்ட உடனே அவள் சொல்கிறா, இதெல்லாம் என்ன எவ்வளவு விலை உயர்ந்த முத்து, உனக்கு பசுக்கு வேணுமா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ராதா என்ன பண்ணா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு உடஞ்ச முத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்து அமுச்சு விட்டான். இவன் வீட்டுக்கு போனவுடனே இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுது கிருஷ்ணனுக்கு. ஆற்றுக்கு போனவுடனே அம்மா கிட்ட போய் சொல்கிறான், அம்மா எனக்கு கொஞ்சம் முத்து வேணும் கொடுமா அப்படின்னு கேட்குறான். முத்தா எதுக்குடா உனக்கு அப்படின்னு கேட்குறான். இல்லைம்மா, நான் அதை எடுத்துன்னு போய் வயலில் விதைக்க போகிறேன். என்னடா இப்படிலாம் பேசுகிற கிருஷ்ணா, வயலில் விதைப்பாடா யாராவது முத்தை? ஆமாம்மா, அறுவடை பண்ணால் நிறைய முத்து கிடைக்குமேம்மா. இல்லைடா கிருஷ்ணா, வயல்லலாம் முத்தை விதைக்கக்கூடாது, இது கடலில் இருக்கிற சிப்பியிலேருந்து தான்டா கிடைக்கும் முத்துலாம். என்னடா நீ சொல்கிற? இல்லைம்மா, நீ எனக்கு முத்து கூட அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறான். உடனே அவன் அம்மா கொஞ்சம் முத்தை எடுத்துன்னு யசோதாமாவும் குழந்தை கேட்குறானேன்னு சொல்லிட்டு முத்தை கொடுக்குறான். உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த முத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய், அம்மா இதை நான் வயலில் விதைப்பேன், அந்த மரத்தில் எத்தனை முத்து விளைய போகிறது நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கரை ஓரத்துக்கு ஒரு 400 அடி பூமி அதில் எடுத்துட்டு போய் இந்த மொத்தம் விதைக்கிறான். அது விதைச்சிட்டு இதோட போகாமல் யசோதாமா கிட்ட பால் கொடு, நான் பாலை அதுக்கு வாக்கணும் அப்படின்றான். ஏண்டா செடிக்கெல்லாம் தண்ணி தானடா ஊற்றுவா, என்னடா இது போய் நீ பால் கேட்குற? அம்மா, இந்த முத்து செடிக்கு பால் தாம்மா கொட்டணும், குடுமா நீ பால் அப்படின்னு அவன் அம்மா கிட்ட போய் கேட்டு பாலை எடுத்துட்டு போய் அந்த விதைச்ச இடம் பூரா பாய்ச்சுறான். ஒரு கோபிகை வீட்டிலையா போய் பாலை பாயின்னு அந்த இடத்துல கொட்டுறான். பூரா ஒரே கேலி கிண்டல். இதை பற்றியே கிருஷ்ணனை வச்சுட்டு எல்லாரும், நீ என்ன பண்ணுறடா இப்படிலாம் பண்ணின்னு இருக்க அப்படின்னு எல்லாரும், இதுக்கெல்லாம் பால் கொடுக்க முடியாது,
உங்கள் அப்பாட்ட போய் கேளு அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுறா. ஏன்னா ராதைக்கு ரொம்ப கவலையாக போயிடுது. என்னடா அது ஊர் பூரா இதே பேச்சா போயிடுது, எல்லா கோபிகைகளும் இப்படி இப்படி பண்ணுறாளே அப்படின்னு. 4 நாளில் பார்த்தானா முளை வந்துடுது. அதுக்கப்புறமா அது ஒரு பெரிய கொடியாக வளர்ந்துடுது. இப்போ என்ன பண்ணுறான் கிருஷ்ணன், அதை போய் ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கிறது. குழந்தை கவனிச்சுட்டு அதோடு இல்லாமல் கதம்ப மர கிளை இருக்கு இல்லையா, அதுக்கு அண்டு கொடுத்து அதை வந்து அப்படி கட்டி காப்பாற்றுறான். காப்பாற்றின உடனே கொஞ்ச நாள் அது மலர்ந்துடுத்து. இப்போ அதில் ஒரு மனம் வருதே, அந்த மனத்தில் இந்த கோபிகைகள், ராதை, சகிகள் எல்லாரும் அப்படியே மயங்கி போயிடுறா. அந்த முத்து மரத்துலேருந்து அப்படி ஒரு ஒரு சுகந்த வாசனை அடிக்கிறது. அந்த மனத்தில் இவன் எல்லாம் மயங்கி போயிடுறா. இதுக்கப்புறமா அந்த பூலேருந்து அது பூத்துதோனா, இப்போ அந்த பூலேருந்து அப்படியே முத்தா கொட்டுறது. எல்லாரும் வந்து கை கொட்டி சிரிக்கிறா, எல்லாரும் பார்க்கறா, சொட்டு கொடுக்குறா கிருஷ்ணனுக்கு, எடுத்து வச்சு கொஞ்சரா கிருஷ்ணனை. என்னடா இது, இதெல்லாம் ஒரே அற்புதமா இருக்கு இவன் பண்றது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திராவளி என்ன பண்ணுறா, ராதையை கூட்டிகிட்டு போய் இதே மாதிரி நம்மளும் பண்ணுவோம், நம்பாத்துலேயும் நிறைய வரட்டும் அப்படின்னு இருக்கிற முத்து அவாகிட்ட எவ்வளோ முத்து இருந்ததோ அத்தனையும் எடுத்துன்னு போய் கிருஷ்ணன் பண்ண மாதிரியே அவா எடுத்துன்னு போய் ராதையும் சந்திராவளியுமா சேர்ந்துட்டு வயலில் மொத்தம் விதைக்கிறா. விதைச்சு ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தா ஒரே முச்செடியாக வந்து தான் அங்கெல்லாம். உடனே ராதை ரொம்ப வெக்கி போயிடுறா. சந்திராவளி சொன்னதுனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு ராதை சொல்கிறா. அப்புறம் கனையா கிட்ட வந்து சொல்கிறா. கனையா சொல்கிறான், இந்த பாரு என்னுடைய தோட்டத்தில் எப்படி முத்து கொட்டி வச்சிருக்கு பார்த்தியா, இதை வேணா உனக்கு வேணா கொடுக்கட்டுமா நான் அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுறான், அவன் சுபல் சக்கா இருக்கான் இல்லையா, ரொம்ப பிரியம் சுபல் சக்கா கிட்ட. அவன்கிட்ட வந்து இந்த முத்துலாம் ரொம்ப வசதியான தரமான முத்து, அதனால் இதை வந்து நீ வந்து வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுபல் சக்கா கிட்ட போய் கிருஷ்ணன் எப்படி இருக்கு பாருங்க. இப்படி மாலிஹாரி குண்டு அதனுடைய இந்த வைபவம் வந்து ரொம்ப அற்புதமான வைபவம். இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியகரமாகவும் இருக்குது இந்த மாலியாரி குண்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சிவகாரி. சிவகாரி வந்து ராதா குண்டை காப்பாற்றணுன்றதுக்காக சாக்ஷாத் சிவபெருமான் அங்கேயே தங்கி இருக்க. அங்கே அவருடைய பெயர் வந்து ராமேஸ்வர். அங்கே வந்து ஒரு ஜக்கல்னு ஒரு பெண்ணு, அந்த குழந்தை வந்து அந்த குண்டத்தோட நீரை எடுத்து அவள் பருகிறா. உடனே மீதி இருக்கிற பசங்கள்லாம் வந்து அந்த ஜக்கலை போட்டு அடிக்கிறா. உடனே ராதைக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுறது. என்னடா இது, எப்படி எங்கே ஒழிஞ்சுன்னு இருக்கான்னு தெரியலையே, ராதை காப்பாத்திடு, எங்கே ஒழிஞ்சுன்னு இருக்கான்னு தெரியலையே இந்த ஜக்கல் அப்படின்னு அவளாம் ஒரு குச்சியில் அப்படி நெருப்பை மூட்டி தேடுறா. அதுக்கப்புறமா ராதை சொல்கிறா, இது வந்து எனக்கு ரொம்ப பிரியமான இடம், இந்த இடத்துல யாரும் வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது, அழக்கூடாது, யாரும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதி பசங்கள் எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கோபிகைகள்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறா, இந்த ஜக்கலை கூட்டின்னு வந்து ராதா கிட்ட கூட்டின்னு வந்து விடுறா. ராதையனுடைய திருவடிகளை இந்த ஜக்கல் நமஸ்காரம் பண்ணுறா. ராதை அவளுக்கு அனுகிரகம் பண்ணி உனக்கு நிறைய சேவா பிராப்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. அப்படி இந்த சிவகாரி இதனுடைய பிரபாவம் இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது ஜானவா மாதா பைடெக் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். இது வந்து ராதா குண்டத்துக்கு வடக்கில் இருக்குது. இந்த ஜானவா மாதா வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு தான் அந்த ராதா குண்டத்தை நித்தியம் தரிசனம் பண்ணுற வழக்கம். இங்கே இருக்கிற கோயிலில் வந்து கோபிநாத் அப்புறம் ராதாராணி இந்த விக்கிரகங்கள்லாம் இருக்குது. இந்த துறை வழியாக நடந்து போனோன்னா அப்போ விரஜானந்த கேரா அது வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து குஞ்ச பிகாரி தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாபா, அவர் வந்து இந்த சைத்தன்ய சம்பந்தமான புஸ்தகங்களை அத்தனையும் இந்த இடத்துல வச்சிருக்கார். இந்த கௌடிய வைஷ்ணவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளுடைய இந்த பெங்காலி லாங்குவேஜில் இருக்கிற அந்த இலக்கியங்கள்லாம் அதெல்லாம் இப்போ வெளியில் வருது அப்படின்னா அதுக்கு இந்த இடம்தான் முக்கியமான காரணம். இப்போ வந்து வேற யாரோ ஒரு பண்டிட்டு இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காராம். இப்படி இது ஜாக்னவா காட் அதை பார்த்தோம். அடுத்து
இந்த பாண்டவ விருட்சங்கள் அப்படின்றது வந்து இந்த ஷியாம் குண்ட் இருக்கு இல்லையா, அதனோட கரையில் இந்த பாண்டவ விருட்சங்கள் இருக்குது. என்ன ஐதீகம் அப்படின்னா, பாண்டவர்கள் வந்து இன்றைய தினம் வரைக்கும் அங்கே விருட்சங்களாக வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த ரகுநாத் கோஸ்வாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த ஷியாம குண்டத்தை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் அதை புனருத்தாரணம் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆக்கணும் அப்படின்னு அவர் அந்த சீரமைப்பு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு கனவுல யுதிஷ்டர் வரார். நாங்கள் 5 பேருமே இந்த மர உருவத்தில் தான் கோவர்தனத்தில் இருந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் இந்த மரங்களை மட்டும் வெட்டாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாதிரி. அதனால் அவர் என்ன பண்ணார், ரகுநாத கோஸ்வாமி வந்து அந்த மரங்களை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த குளத்தை வந்து சீரமைச்சிருக்கார். ஆனால் இப்போ எல்லா மரமும் பட்டு போயிடுதான். இப்போ வந்து ஒரே ஒரு மரம் தான் இருக்குது, அதுவுமே பட்டு போன நிலையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து குஷும் சரோவரை பற்றி பார்ப்போம். இந்த குஷும் சரோவர் அப்படின்றது வந்து ராதாகிருஷ்ண யுகுலம் வந்து நித்தியம் இங்கே தான் வந்து அவள் சந்திச்சுப்போ ஒருத்தர் ஒரு பெரிய பூந்தோட்டம் அமைச்சிருக்காங்க. அதுக்கு நடுவில் இந்த குசும் சரோவர் ரொம்ப அழகாக இருக்கும். கிஷோரிஜி வந்து தினம் மலர்கள்லாம் பறிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு, இந்த சரோவரத்துக்கு வர வழக்கம். அப்போ வந்து கனையா வந்து மாடு மேய்க்கிறதுக்கு அந்த கோபால பசங்களோட அந்த பக்கம் வருவா. அப்போ ஒருத்தருக்கு சந்திக்கிற வழக்கம் உண்டு. இன்றைக்கும் அந்த சரோவரத்தில், குசும் சரோவரத்தில் வந்து அவளுடைய லீலா நடக்கிறது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அது வந்து பார்க்குறவாளால் பார்க்க முடியும். அதாவது யார் அதுக்கு அதிகாரியும் அவளுக்கு அது கிட்டும். ஒரு நாளைக்கு வந்து கிஷோரிஜி என்ன பண்ணுறா, அந்த தோட்டத்தில் வந்து எல்லா மலர்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு இருக்கா. ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த மலர்கள்லாம். அப்போது வந்து கனையா என்ன பண்ணுறான், ஒரு தோட்டக்காரன் மாதிரி வேஷம் போட்டுண்டு வந்து யாருங்க எல்லாம் வந்து பூ பறிக்கிறது அப்படின்னு குரல் கொடுக்குறான். உடனே கூட வந்த கோபிகைகள்லாம் அப்படியே பயந்துட்டு ஓடுறான் இந்த பக்கமும் அந்த பக்கமும். அப்போது இந்த ராதாவுடைய தாவணி வந்து அந்த நீலாம்பரம் பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த கொடியில் போய் செடியில் போய் அப்படியே மாட்டின்றது. அவளால் அதனால் ஓட முடியல. அப்போ என்ன ஆச்சு, ஏற்கனவே அவள் பறித்து வச்சுட்டு இருந்தா இல்லையா அந்த முந்தானையில், அதெல்லாம் அப்படியே கீழே கொட்டிடுது. உடனே இவன் தோட்டக்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்தானே கனையா ஓடி வரான் பக்கத்தில், ராதை பக்கத்தில் வந்து, ராதை என்ன ஆச்சு, இந்த கீழே விழுந்த பூலாம் எடுக்காத, இதெல்லாம் திரும்பி பூஜைக்கு உதவுமா, கீழே போட்டாச்சுன்னா ஒரு தடவை பூவை அதுக்கப்புறமா அது பூஜைக்கு உதவாது, அதனால் நீ ஏன் இதெல்லாம் எடுத்துன்னு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் கனையா, அந்த பூ எல்லாத்தையும் எடுத்து அந்த தண்ணியில் அலம்பிட்டு, சரி இப்போ இதெல்லாம் நல்லா ஆயிடுத்து, தண்ணியில் அலம்பி அதை சுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே ராதையை உட்கார வச்சு ஜஸ்வரூபத்தை காண்பித்து அதுக்கப்புறமா அவளோட தலையில் அந்த பூக்களெல்லாம் அவன் சூட்டி விடுறானாம். அப்போ உடனே அந்த யுகுல ஜோடியினுடைய ஆனந்தம் அப்படியே எல்லை கடங்காமல் பெருகிறது. இப்படி இந்த குசும் சரோவர் வந்து இந்த யுகுல ஜோடிக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இந்த விஸ்வநாத் சக்கரவர்த்தி வந்து கௌடிய சம்பிரதாயம் தானே, சைத்தன்ய மகாபிரபுவனுடைய இதில் வந்தவர் தானே அவர் அந்த சம்பிரதாயத்தில் வந்தவர். இங்கே வந்து அந்த ஏகாந்த லீலைகளெல்லாம் சிந்தனம் பண்ணின்னு இருக்கார். அந்த மாதிரி அவர் பண்ணின்னு இருக்கும்போது, அவர் ஏகாந்தமாக இருக்கும்போது அவருக்கு பின்னாடி வந்து ஒரு 5-6 பேர் அவருக்கு ஏதோ கெடுதல் பண்ணணும் அப்படின்னு வரா. அதில் 4 பேர் என்ன பண்ணுறா, அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே ராதாவனுடைய சகிகள் அங்கே ஓடி வந்து அவளை அங்கே வர விடாமல் விரட்டி அடித்தாளாம். எப்படி பாருங்க, ராதா வந்திருக்கா ஷியாம் சுந்தருக்காக பூலாம் எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே வரப்போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவெல்லாம் ஓடி போயிட்டான். அப்படி அதை வந்து அந்த கோவிந்த லீலாமிருதத்தில் அப்படி ரொம்ப அழகாக இதை பற்றி வர்ணிச்சிருக்காராம். இப்படி இவருக்கு என்ன கெடுதல் பண்ணணும்னு வந்தாலும் அவள்லாம் வந்து ஐயோ நம்ம பண்ண வந்தது ரொம்ப தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாலாம். ஆனால் அவளுக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா, அந்த ராதையினுடைய சகிகளுடைய தரிசனம் கிடைச்சது.
வந்து இவளோட பேசுகிறத அவளுக்கு அனுபவிக்கிற பாக்கியம், அதனாலேயே அவளுக்கு வந்து இந்த கெட்ட புத்தியெலாம் அவளை விட்டு போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த பரத்பூர் ராஜா 1760 வாக்கில் இந்த குசும் சரோவருக்கு படிக்கட்டெலாம் அமைச்சு கொடுத்து அந்த புனருத்தாரண பணிகள்லாம் அவர் மேற்கொண்டு அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குசும் சரோவரனுடைய மகாத்மியம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அசோகவனம். இந்த ராதாராணி வந்து சூரிய பூஜை பண்ணுறதுக்காகவே தான் அந்த குசும் சரோவரில் வந்து புஷ்பங்களை பறிக்க வருவாளாம். அந்த குசும் சரோவருக்கு சுமன சரோவர் அப்படின்னு ஒரு பேர் உண்டாம். இந்த அசோகவனம் பார்ப்போம். அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலோட பேர் வந்து வனவிஹாரி மந்திர். ராதாராணிக்கு சிங்காரம் பண்ண இடம்தான் இந்த அசோகவனம். மேலும் ராதா குண்டத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனால் அந்த இடத்துல சிற்ப அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்குமா. அது பார்க்க வேண்டிய ஒன்று. ராதாராணிக்கு அலங்காரம் பண்ணி விட்டால் யாரும் சாட்சாத் கிருஷ்ணனே இந்த இடத்துல அசோகலதா அப்படின்ற இந்த இடத்துல அசோகல வனம் எல்லாம் இதுதான். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்கே நாரத குண்டு, நாரத வனம். அது என்ன அப்படின்னா, நாரதர் தபஸ் செஞ்சு சிவன்கிட்டேந்து மந்திரம் பிரதானம் வாங்கிக்கிறார் இவர். அவருக்கு என்ன அப்படின்னா, நாரதருக்கு ஒரு தடவை நாரதர் என்ன பண்ணுறார், அவருக்கு வந்து இந்த ராதாகிருஷ்ண யுகல லீலையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவருக்கு பிருந்தாவனம் வரார். அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, பிருந்தா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுறார். எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறார். உடனே பிருந்தாதேவி சொன்னார், நாரதரே, நீங்கள் வந்து சாந்தரச உபாசகர், அதனால் இந்த அஷ்டாயாம லீலையை பற்றியோ இல்லை இந்த யுகல சமாச்சாரத்தை பற்றியோ கேட்குறதுக்கு நீங்கள் அதிகாரியே கிடையாது. இன்னொன்று, கோபி பாவம் இல்லாமல் இல்லை இந்த மஞ்சரி தேகம் இல்லாமலும் இதை பற்றி பேசுகிறதோ இல்லை இதை பற்றி கேட்குறதோ உச்சிதமே கிடையாது. அதனால் இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. உடனே நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு நாரதர். சரி அப்படின்னா, சாக்ஷாத் சிவபெருமான் வந்து ராகானுகா இந்த பத்ததியை பின்பற்றி கோபி பாவத்தை கடைசியில் அடைஞ்சு கோபேஸ்வரர் அப்படின்னு இருக்கார் இல்லையா பிருந்தாவனத்தில், அதனால் அவர்கிட்ட வேணால் போங்க, அவர் அனுகிரகம் பண்ணார்னா உங்களுக்கு கோபி பாவம் கிடைக்கலாம் அப்படின்னு. உடனே நாரதர் என்ன பண்ணார், நேராக கோபேஸ்வரர்கிட்ட வந்தார். உடனே அவர் என்ன பண்ணார், நாரதருக்கு சாக்ஷாத் சிவபெருமான் இந்த யுகல மந்திர தீட்சையை கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவர் இங்கேயே வந்து இருந்து அனுஷ்டானம் பண்ணுறார். கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் போய் பிருந்தாதேவியை பார்க்குறார். அப்போது பிருந்தாதேவி சொல்கிறா, இங்கே அந்த குசும் சரோவர் இருக்கு இல்லையா, அதில் போய் நீ ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்றா நாரதரை. உடனே அவர் அங்கே போய் குசும் சரோவரில் ஸ்நானம் பண்ணுறார். நாரதர் அப்படியே ஒரு கோபியாக மாறிட்டார். எழுந்துக்கும்போது, குளிச்சுட்டு எழுந்துக்கும்போது உடனே பிருந்தாதேவியை போய் சந்திக்கிறார் கோபி ரூபத்தில். அப்போது பிருந்தாதேவி நாரதருக்கு இந்த ராகானுகா பத்ததியை அப்படியே பூரா அந்த உபாசனையை சொல்லி வைக்கிறா. அதுக்கப்புறமா நாரதர் வந்து அங்கே இந்த கோபி பாவத்தில் இந்த யுகல லீலையை ஸ்மரணம் பண்ணிண்டே அங்கே இருந்துருக்கார். இந்த குசும் சரோவருக்கு எதிர்பக்கம் போனால் எதிர்பக்கம் தெரு இருக்கு. அங்கே இந்த நாரத குண்டு, அந்த நாரத குண்டில் இந்த நாரதருடைய சிலா காணப்படுறது. எல்லாரும் அதை பூஜையும் பண்ணுறா. இப்படி இந்த குசும் சரோவரில் வந்து அவர் ஸ்நானம் பண்ணி அந்த கோபி ரூபத்தை அடைஞ்சு அதுக்கப்புறமா தன்னுடைய மனோபீஷ்டம் நிறைவேறது அவருக்கு. அதுக்கப்புறமா கிருஷ்ணன் வந்து நாரதர்கிட்ட சொல்கிறான், நீ பக்தியினுடைய பெருமையை பற்றி ஒரு கிரந்தம் எழுது அப்படின்ற. அதுக்கு பேரில் அங்கே இருந்துட்டு தான் இவர் இந்த நாரத பக்தி சூத்திரம் எழுதுகிறார். இந்த நாரத முனிவருடைய சிலையும் அங்கே இருக்குது. இந்த குசும் சரோவர்லேருந்து ஒரு 80 மீட்டர் தான், 80லேருந்து 100 மீட்டருக்குள்ளே இருக்கும். போனால் இந்த கோவர்தனத்துக்கு போகிற வழியில் இந்த பரிக்கிரமா பாதையில் ரொம்ப பார்க்க வேண்டிய இடம். அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய இடம். அதனால் அவரை வந்து பிருந்தாவனத்தில் வந்து நாரதி கோபி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா, அப்படி சொல்கிறா.
இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஷியாம் வனம். அது வந்து ஷியாம் குட்டீர் அப்படின்ற அந்த ரத்ன சிம்மாசனம் அங்கே இருக்குது. இது வந்து ஒவ்வொருத்தன சிலா மேலே ஒரு கண்ணுக்குட்டி தரிசனம் கிடைக்கிறது. சரண சின்னங்களும் இருக்குது. இது வந்து பூத் குண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பூத் குண்டும் இந்த சந்த் நிவாஸ் நாரத குண்டம் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த பூத குண்டம். அந்த பூத் குண்டுக்கு என்னென்னா, அந்த பூத் குண்டில் போய் ஸ்நானம் பண்ணால் அவளுக்கு வந்து இந்த இந்த சேஷ்டைகள்லாம் பூதப்பை சேஷ்டைகள் இருக்குவா, அதில் போய் ஸ்நானம் பண்ணால் அதுலேருந்து நிவர்த்தி கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப பிரசித்தம் கோவர்தனத்தில். அந்த ஷியாம குட்டீரில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பூத குண்டத்துக்கு கொஞ்சம் தூரம் லெஃப்டில் போனால் இந்த கிரிராஜ் தட்டவரையிலேயே இருக்குது. இது ஒரு ராசஸ்தலி. ஆக்சுவலாக இந்த சைத்தன்ய மகாபிரபு இங்கே கோவர்தனத்துக்கு வந்தபோது ஏன்னா ஏற்கனவே ராசஸ்தலியாக இருந்ததுனால அதை நினச்சி இந்த இடத்துல கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. இந்த ஷியாம் குட்டீரில் இருக்கிற இந்த குண்டம் வந்து ரத்தன குண்டம், சாக்ஷாத் ரத்தன குண்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ இந்த குபேரனுடைய அந்த பையன் வந்து இந்த சங்கச்சூடன் வந்து இந்த ரத்தன சிம்மாசத்தில் உட்கார்ந்துட்டு ராதாராணியே அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், தவற உணர்ந்து அந்த தான் அபகரித்த அந்த ரத்தன சிங்காசனம் இருக்கு இல்லையா, அதை வந்து கிருஷ்ணன் வந்து அதுக்குள்ளே விரட்டின்னு வந்துடுறான். அந்த பயத்தில் அப்படியே அங்கேயே போட்டு போயிட்டான். அங்கே ரவுண்டாக ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து கிருஷ்ணன் கோபிகைகள் எல்லோரும் சேர்ந்துட்டு அங்கே ராசம் ஆடினதான் சொல்கிறா. அந்த ஆசிரமத்துக்குள்ளே அப்படி போய் நுழைஞ்சோன்னா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து கிருஷ்ணனுடைய பாதச்சுவடு காண கிடைக்கிறது. இது ரொம்ப இந்த இடம் வந்து அந்த சிலாமையில் அந்த கண்ணுக்குட்டி தரிசனமும் கிடைக்கிறது. இந்த ரத்ன குண்ட் அப்படின்றது ரொம்ப தரிசிக்க வேண்டிய இடம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பால் போக்ரா அப்படின்னு. அது வந்து இந்த ஷியாம் குட்டீர் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே ஒரு குட்டை தான் இப்போ இருக்குது, ஆனால் அதை கோபால குண்டம் அப்படின்றா. இங்கே வந்து மதுமங்கள் வந்து அவன் வந்து ஒரு புரோகிதர் மாதிரி ஆக்ட் பண்ணி நண்பர்கள்லாம் கூட்டின்னு வந்து அந்த விரஜ கோபியர்கள்லாம் என்ன பூஜை பண்ணணும், சூரிய பூஜை பண்ணணும்னு எல்லா சாமான்கள்லாம் கொண்டு வச்சுட்டு கலை அதெல்லாத்தையும் அபகரிச்சுன்னு ஓடி போயிடறாளாம். அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் ராதா கோவிந்தனுடைய யுகல குண்டம் இருக்குது. அந்த இடத்துல வந்து கிருஷ்ணன் வந்து கோபால இடைய பசங்களோடு உட்காந்துட்டு மாடுகள்லாம் மேய்ச்சி எல்லாத்தையும் கட்டி ஓரமாக விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மேய்ச்சல்லாம் முடிஞ்சா விட்டு மாடுகள்லாம் இழைப்பாரும். அந்த சமயத்தில் இவாளாம் ரவுண்டாக உட்காந்துன்னு அந்த இடத்துல உட்காந்துன்னு தான் சாப்பிடுவாளாம். அதுக்கு பக்கத்தில் கிலோல குண்டம் அப்படின்றா. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கேளன் வனம். என்னன்னா சாப்பிட்டுலாம் முடிச்சா விட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் விளையாடின்னு இருப்பாளாம். இவாளாம் பந்து எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அந்த பந்து விளையாடின இடம். அப்புறம் ராதாகிருஷ்ணர் அந்த இடத்துல ஜலக்கிரீடை பண்ணதா சொல்கிறா. இப்படி அந்த குவால் போக்ரா, அந்த யுகல குண்டம், அதுக்கப்புறம் அந்த கிலோனா குண்டம் அப்படின்றா. யுகல குண்டம் அப்படின்றது வந்து நந்த மகராஜ் அந்த இடத்துல தங்கினாராம், அதனால் அதுக்கு யுகல குண்டம்னு பேர். அதுக்கு பக்கத்தில் பஞ்சதீர்த்த குண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து யாருமே வெளியாட்கள்லாம் வந்துலாம் குளிக்கலாம் முடியாது இந்த இடத்துல. இந்த இடத்த வெறும்னா தரிசனம் வேணால் பண்ணலாம். இங்கேருந்து பஞ்சதீர்த்த குண்டத்தில் வந்து 5 புண்ணிய நதிகள் இருக்கிறதா சொல்கிறா. அதில் வந்து கோமதி, நர்மதா, சரையு, காஞ்சி அந்த மாதிரி நதிகள்லாம் அங்கே இருக்குது அப்படின்றா. இந்த இடத்துல வந்து ராதாகிருஷ்ணர் 2 பேரும் சேர்ந்துட்டு படகு சவாரி பண்ணுறதா இந்த நௌகா விகாரத்தை பற்றி ஜீவ கோஸ்வாமி கோபால சம்பூவில் ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணியிருக்கார். அப்படி இந்த பஞ்சதீர்த்த குண்டம். இதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் ஒரு 4-5 நிமிஷம்தான் நடந்தோன்னா மானசி கங்கா வந்துடும். அங்கேருந்தானே ஆரம்பித்தோம், அதனால் அங்கே வந்து முடிக்கணும். அங்கே முகாரவிந்த மந்திர்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் ஆரத்தி பண்ணி ஏதோ துளசி ஏதோ ஒரு ஸ்வீட்டு வச்சு பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு, அப்பா எங்களுக்கு மறுபடியும் இந்த கோவர்தன பரிக்கிரமா பண்ணுற பாக்கியம் கிடைக்கணும், இந்த கோவர்தன நிவாச லாபம் கிடைக்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே உன்னுடைய பிராப்தியும் எங்களுக்கு கிடைக்கணும், உன்னுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு கேட்டுண்டு அதோட இந்த பரிக்கிரமாவை இந்த கிரிராஜ் பரிக்கிரமா இதோட முடியறது. கிரிராஜ் கோவர்தன் வந்து 41 கிலோமீட்டர் இருக்கிறதுனால நிறைய இடங்கள் இருக்குது. இருந்தாலும் பரிக்கிரமா மார்க்கத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம இப்போ மொத்தம் பார்த்து முடிச்சிட்டோம். கிரிராஜ் கோவர்தன் வந்து சாக்ஷாத் கோவிந்தனே தான்
ஸ்வயம் எல்லா ஆச்சாரியர்களாலையும் கொண்டாடப்பட்டது. அதனால் ஸ்மரிச்சுப்போம். இங்கே மேலும் நம்ம ரொம்ப ஸ்மரிச்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது என்ன அப்படின்னா, இந்த 8 கவிகள் இருந்தார் இல்லையா, இந்த கோவர்தன கிரிராஜ் இந்த பகவானுக்கு 8 கவிகள் இருந்தா இல்லையா, அந்த அஷ்ட கவிகளில் கிரிதாரிக்கு 8வது கவி சதுர்புஜதாஸ். அவர் இந்த கும்பன்தாசனுடைய கனிஷ்ட புத்திரர். சூர்தாஸை விட வயசில் பெரியவர் தான் இந்த கும்பன்தாஸ். தீக்ஷா வாங்கின்றதுலேயும் வல்லபாச்சாரியார்கிட்டேருந்து தான் இவ எல்லாருமே தீக்ஷா பெற்றுண்டா. இந்த கும்பன்தாஸ் ரொம்ப ஸ்லாகிச்சுண்ட குழந்தை இந்த கடைசி புத்திரனான இந்த சதுர்புஜதாஸ். இந்த சதுர்புஜதாஸ் கும்பன்தாசனுடைய சரீர தியாகம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் எல்லாருமே முத்தத்தரா எல்லாரும் கிளம்பி போனா விட்டு 7 கவிகளுமே கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் விட்டலாத் குசைன்ஜியும் லீலால சம்மரணம் ஆயிட்டா. அந்த சமயத்தில் இந்த சதுர்புஜதாஸுக்கு 45 வயசு தான். அன்னைக்கு இந்த விரகத்தினால அன்ன ஜலம் சாப்பிட்றதையே விட்டுட்டார். எல்லாரும் கிளம்பி போயிட்டா. நம்ம மட்டும்தான் இப்போ தனியாக விடப்பட்டோம். விட்டலாத் குசைன்ஜியும் கிளம்பி போயிட்டார். எல்லாருமே போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரகத்தில் ஸ்ரீநாத்ஜி தரிசனத்துக்கு போகிறதையும் விட்டுட்டார். அப்போது ஏன்னா மகாபுருஷ குருநாதர் அந்தர்த்தியானம் ஆனால் எல்லாமே சூன்யமாக தானே ஆயிடும், மனசே சூன்யமாக ஆயிடுமே. அப்படி அதனால் இவருக்கு ஏக விரகம், கோயிலுக்கு போகாததும் ஒரு விரகம். அப்போது அந்த ஜமுனாவத்திலேயே இந்த கிராமம், ஜமுனாவத் கிராமம், அங்கேயே தான் இருந்துட்டுருக்கார். அழுது 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 கண்ணே குருடாக போயிடுத்து. அப்படி ஒரு விரகம். அப்போது அந்த சமயத்தில் ஒரு அந்திம் கடைசி பாட்டு அது ஒன்று பாடுறார். இந்த சதுர்புஜதாஸ் முக்குட்டமணிக்கு சமானம். இந்த அஷ்டகவிகளில் ஸ்ரீநாத்ஜியினுடைய இந்த அஷ்டகவிகளில் ஒரு முக்குட்டமணிக்கு சமானம். இந்த அந்திம் கீர்த்தன் நம்ம எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு பெரிய வரம். அப்படின்னா பிரஜவாசிகள் இந்த கீர்த்தனத்தை பாடாமல் ஒரு நாள் கூட இருக்கவே மாட்டா. அப்படி ஒரு மகிமை இந்த கீர்த்தனத்துக்கு. ஏன்னா இந்த பாட்டை பாடி முடிக்கும்போது சாக்ஷா ஸ்ரீநாத் பிரகடனம் ஆயிட்டான் அவருக்கு, சதுர்புஜதாஸுக்கு. சதுர்புஜதாஸை கையை பிடிச்சி அழிச்சுட்டு போய் யார் ஒருத்தர் இந்த கீர்த்தனையை 1 வருஷ காலம் பாடுறாளோ அவளுக்கு பிரேமபூர்வகமாக அழுது உருகி நானே வேணும் அப்படின்னு யார் பாடுறாளோ அவளுக்கு நான் கண்டிப்பாக கிடைப்பேன் அப்படின்னு சாக்ஷாத் ஸ்ரீநாத்ஜி கிரிதாரி தன்னுடைய வாயால் சொன்னது. அந்த பாட்டை இப்போ ஸ்மரிச்சுப்போம். அது என்ன அப்படின்னா, எப்படி கோபி கீதமோ ரஜவாசிகள் இதை கோப கீதம் அப்படின்னு சொல்கிறா. இதனுடைய வர்ணனை அது தனியாக பார்க்கணும். அந்த அளவுக்கு அதை பற்றி நிறைய வியாக்கியானங்கள் இருக்குது. அந்த கீர்த்தனத்தை இப்போ நம்ம ஸ்மரிச்சுப்போம். ஸ்ரீ கோவர்தன வாசி சாவரே கோவர்தன வாசி सावरे लाल तुम बिन रहियो न जाय, लाल तुम बिन रहियो न जाय। व्रजराज लटेते लाडिले, लाल तुम बिन रहियो न जाय। श्री गोवर्धन वासी सावरे बंके चीते मुस्काय के सुंदर सुंदर वादन दिखा, लोचन तट पे मिल जो जुग परी
करीबिगा गोवर्धन मासी सांवरे गोवर्धन वासी सांवरे लोक लाज विधि वेद के चाटे सभी विवेक कमल कली रवि ज्यों पड़े छिन छिन प्रीति विसे गोवर्धन वासी सांवरे युक युक अविचल राखिए यज्ञ सुख शैल निवास श्री गोवर्धन रूप पे पली जाए சதுர்புஜதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 12 அடி இருக்கு இந்த பாட்டு. இதை பாடிண்டே விரகத்தில் அந்த குஞ்ச பவன கிரீடா கரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிராஜ் மேலே நின்றுண்டு அந்த கோவர்தனநாத் தரிசனம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு யுக யுகமாக ஸ்ரீநாதா நீ இங்கேயே வாசம் பண்ணணும், நீ யுக யுகமாக நீ எல்லாருக்கும் சேவா வரப்பிரதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சரீரத்தையும் அங்கேயே அழுது 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 அங்கேயே தன்னுடைய சரீரத்தை விட்டார். இப்படி இந்த சதுர்புஜதாசனுடைய இந்த வாணி நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். இந்த பிரேமையோடு யார் அழுது இதை பாடினாலும் நான் அவளுக்கு 1 வருஷ காலம் பாடினா அவளுக்கு நான் தரிசனம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானும் சத்தியம் பண்ணுறான். அப்புறம் அந்த கோவர்தன லீலாவில் அவர் கலந்துட்டார். இது ஏன் நம்ம இப்போ ஸ்மரிச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த கோவர்தன பரிக்கிரமா பண்ணோம், அந்த கோவர்தன வாசமும் அந்த கோவர்தனநாதனுடைய கிருப்பையும் நம்ம எல்லாருக்கும் கிட்டணும் அப்படின்னு எனக்கு இந்த சதுர்புஜதாசனுடைய இந்த கீர்த்தன் ஞாபகத்தில் வந்தது. அதனால் நம்ம இதை ஸ்மரிச்சிட்டோம். நம்ம எல்லாருக்கும் அந்த கோவர்தனனுடைய கிருப்பை பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு குருநாதர்களுடைய சரணத்தில் வேண்டிக்கிறோம். சதுர்புஜதாசனுடைய சரித்திரமும் நம்ம பார்ட் 1ல் 8 கவிகளுடைய சரித்திரமும் போட்டிருக்கோம். கேட்டு எல்லாரும் பயனடையலாம். இப்படி கோவர்தன பரிக்கிரமா முடிகிறத அடுத்தது நம்ம மானசீக பரிக்கிரமா பர்சானா பண்ணுவோம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா சகீஸ். जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय, गोवर्धन गिरिधर लाल की जय, राधा महारानी की जय, यमुना मैया की जय. जय जय श्री राधे.